வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கலைஞர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பம் செய்த அனைவருக்கும் ஒரு முக்கியமான தகவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்ன தகவல், என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ அது போன்ற முக்கியமான தகவல் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பம் செய்த அனைவருக்கும் பணம் வழங்கப்படும் என அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அதாவது கலைஞர் உரிமை தொகை திட்டத்தில் முதல் முறை பயனாளிகள் சேர்க்கப்பட்ட போதும் பின்னர் விரிவாக்கப்பட்ட போதும் பயனாளிகளை ஆய்வு செய்ய களப்பணி நடத்தப்பட்டது. அதேபோல் இந்த முறையும் நடத்தப்படும். அதாவது பயனாளிகள் கொடுத்த விவரங்கள், விலாசம் சரியா, பயனாளி இருப்பது உண்மையா, வங்கி விவரங்கள் உண்மையா என்ற ஆய்வுகள் எல்லாம் நடத்தப்படும். அதன் பின்பே முடிவு அறிவிக்கப்படும். கலைஞர் உரிமை தொகை திட்டத்தின் விரிவாக்கத்திற்கான அறிவிப்பு தீபாவளிக்கு முன்பாக வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஒரு மாத காலமாக தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டு வரும் விண்ணப்பங்களுக்கான முதல் பட்டியல் விரைவில் வெளியாகும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் படிப்படியாக ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன. தீபாவளி பரிசாக அக்டோபர் 15ஆம் தேதி முதல் கட்டமாக பயனாளிகளுக்கு பணம் அனுப்பப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்தவர்களுக்கு 45 நாட்களுக்குள் பதில் அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி ஆகஸ்ட் 28ஆம் தேதியுடன் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடங்கி 45 நாட்கள் நிறைவடைந்தது. முதல் நாளில் அல்லது முகாம் தொடங்கிய முதல் வாரத்தில் விண்ணப்பித்தவர்களுக்கு ஆகஸ்ட் 28ஆம் தேதி முதல் பதில்கள் கிடைத்திருக்க வேண்டும். எனினும் அவர்களுக்கான பதில்கள் இன்னும் அனுப்பப்படவில்லை. பெரும்பாலும் அக்டோபர் மாதம் தீபாவளிக்கு முன்பாகவே அவர்கள் பதில்களை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கலைஞர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்தவர்கள் தங்கள் மனுவின் நிலையை kmut.tn.gov.in என்ற இணையதள முகவரி மூலம் ஆன்லைன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். சமீபத்தில் வெளியிடப்பட்ட தகவல்களின்படி மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் பயனாளிகள் மற்றும் தகுதியற்றவர்கள் குறித்த விவரங்கள் வெளியாகியுள்ளன. தமிழக அரசு அறிக்கையின்படி உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்களில் சுமார் 25 லட்சம் மனுக்கள் பெறப்பட்டன. இவற்றில் மகளிர் உரிமை தொகை திட்ட நிதி உதவி கோரி 15 லட்சம் பெண்கள் விண்ணப்பித்துள்ளனர். பெறப்பட்ட அனைத்து மனுக்களும் முறையாக பதிவு செய்யப்பட்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மனுக்கள் மீதான செயல்பாடுகள் தொடர்ந்து கண்காணிக்கப்படுவதாக, அடுத்த 45 நாட்களுக்குள் மனுக்களுக்கு தீர்வு காணப்படும் என்றும் அரசு அறிவித்துள்ளது. ஓகே நண்பர்களே, இது போன்ற மகளிர் உரிமை தொகை குறித்து முக்கியமான அப்டேட் பற்றி தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.